என்னடா இது நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மாவுக்கு வந்து இப்படி ஒரு சோதனை ஐபிஎல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு மோசமான சாதனையை செய்வார்னு கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கலங்க. ஏன்னா ஐபிஎல் 2025 சிஎஸ்கே vs மும்பை மேட்ச்ல வந்து சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் நடக்கும்போது அதுல மும்பை இந்த வருஷமாவது ஐபிஎல்லோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வின் பண்ணுவாங்க நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். அதுவும் நடக்கல. ஏன்னா கடந்த 12 வருஷமா மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து தோத்துக்கிட்டே வராங்க. இந்த டைமாவது வின் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். சிஎஸ்கேயோட ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சு மும்பை இந்தியன்ஸ்ல ரோஹித் சர்மா பயங்கரமா அடிச்சு இந்த பேரை வந்து மாத்துவார்னு எதிர்பார்த்தோம். பட் அவரே வந்து சிஎஸ்கேயோட ஓபனிங் பவுலரான கலீல் அகமதோட 4வது பந்துல ஆர்ச்சாமியான சிவம் துபேட்ட கேட்ச் கொடுத்து டக் அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டாருங்க. இப்படி டக் அவுட் ஆயிட்டு வெளியே போறது இவருக்கு இது ஃபர்ஸ்ட் முறையான்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே 18வது முறைங்க. அதுதான் இங்க அவர் சாதனையாவே படிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா இந்த 18 வருஷம் ஐபிஎல் ஹிஸ்டரியில 18 முறை வந்து டக் அவுட் ஆயிருக்கிறது வந்து ரோஹித் சர்மா தாங்க. இவர் கூட வந்து தினேஷ் கார்த்தியும் மேக்ஸ்வெல்லும் இருக்காங்க. அவங்களும் 18 முறை தான். ஆனா ரோஹித் சர்மா வந்து கிட்டத்தட்ட வந்து 258 ஐபிஎல் மேட்ச்ல அப்பியரன்ஸ் ஆகி 18 முறை வந்து டக் அவுட் ஆகி இந்த மோசமான சாதனையை பண்ணிருக்காங்க. இந்த அப்பியரன்ஸ் ஆனதுல வந்து யார் வந்து அதிக மேட்ச் விளையாண்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோனி தான் 265. அதுக்கப்புறம் 2வது இடத்துல ரோஹித் சர்மா 258, 3வது இடத்துல வந்து 257 தினேஷ் கார்த்திங்க. அப்படி இருக்கையில அதிக மேட்ச் விளையாண்டு இந்த டக் அவுட் ஆகிறது வந்து ரோஹித் சர்மா இது ஒரு மோசமான சாதனை தான் சொல்லப்படுது. அதனால ரோஹித் சர்மா விளையாடவே மாட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. நம்மளுக்கு ஒன் டேல ஹையஸ்ட் எவர் இண்டிவிஜுவல் ஸ்கோர் யார் வச்சிருக்கா அப்படின்னா ரோஹித் சர்மா தான். கிட்டத்தட்ட 264 ரன் அடிச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காருங்க. அது மட்டும் இல்லங்க, இப்ப லேட்டஸ்டா நடந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை பாருங்க. அதுல ரோஹித் சர்மா லீக் மேட்ச்ல வந்து கொஞ்சம் மோசமா விளையாண்டாலும் ஃபைனல் மேட்ச்ல வந்து அடிச்சு துவம்சம் பண்ணி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி கைக்கு கிடைக்கிறதுக்கே அவர் தான் ஒரு முக்கிய காரணமா இருந்தாரு. அது மாதிரி ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் ஒரு சில மேட்ச்ல சரியா விளையாடாட்டாலும் போக போக ஒரு 3-4 மேட்ச்ல வந்து பயங்கரமா விளையாண்டு நல்ல ஸ்கோர் பண்ணாரு அப்படின்னம்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு கப் அடிக்க பெரிய இம்பாக்டா இருக்குங்க. அதைத்தான் வந்து எல்லாருமே சொல்றாங்க. அந்த நிகழ்வு எப்ப நடக்கும் அப்படின்னு வந்து ரோஹித் சர்மா ஃபேன்ஸும் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸும் வந்து அவளை எதிர்பார்க்கறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.